Hi, morning. Welcome to Panguchandi Analyst. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டில் ஓவர், செகண்ட் 3 மினிட்ஸ் கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் நம்மளுடைய சப்போர்ட் ஜோன்லேயே ஸ்ட்ரெயிட்டாகவே ஓப்பன் ஆகிடுச்சு. 25 எஸ்டர்டே நல்ல புட் ரேட்டர்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி கால் ரேட்டர்ஸ் வந்துட்டாங்க ஓப்பனிங்லேயே. ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம இப்போ வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பேரிஷ் அப்படின்னாலும் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு சப்போர்ட் எடுக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். டேட்டா ஃபியூச்சர்ஸ் டேட்டா வந்துருச்சு, அப்டேட் ஆகிடுச்சு. லாங் 18,000, ஷார்ட் 14,000. ஸோ இன்னும் ரொம்ப ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஃபியூச்சர்ஸ் வால்யூம் பாசிட்டிவாக இருக்குது. பட் 6 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும் கிளியர் வியூ. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ரெண்டு பேரிஷ், அதை அப்டேட் பண்ணிடலாம். ட்ரெண்டு வந்து பேரிஷ். ஃபியூச்சர்ஸ் வால்யூம் வந்து இன்னொரு 13 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் வால்யூம் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். பட் ப்ளஸில் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் வால்யூம் வந்து பாசிட்டிவ். ஃபியூச்சர்ஸ் ஒய் நெகட்டிவ். ஷார்ட் பில்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் பில்டுன்னு சொல்லிடலாம். அண்ட் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா புட்டுக்கு தான் ஃபேவராக இருக்குது. வெயிட் பண்ணலாம் ஒரு நிமிஷம். எஸ், புட்டுக்கு தான் ஃபேவராக இருக்குது. இருந்தாலும் ஒரு செக் பண்ணலாம். புட்டு தான். ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் பிஇ, ஆப்ஷன்ஸ் ஓஏ, பிஇ. ட்ரெண்டிங் ஓஏ செக் பண்ணிடலாம். பிஇ தான். ஸோ வியூ வந்து பேரிஷ். பட் என்ட்ரி பாயிண்ட் வந்து சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அது ஒரு விஷயத்தை நான் யோசிக்கின்றோம். மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குமா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கேர்ஃபுல்லாக யோசிக்கணும். பட் டோட்டலி பேரிஷில் இருக்குது. சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் அதோட நோட் பண்ணிக்கலாம். சப்போர்ட் ஜோன் இருக்குது.
ஸோ மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஜோனில் இருக்கிறனால நான் புட்டுக்கு வந்து பிளான் இல்லை. பட் அருமையாக அந்த சப்போர்ட் ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணுற மாதிரி தான் போகுது. ஸ்டில் ஐம் கோயிங் டு வெயிட் தான். சப்போர்ட் எடுத்துட்டாங்கன்னா நல்ல ஒரு அப் மூவ் கொடுத்துருவாங்க சடனாக. ஒரு 100 பாயிண்ட் சப்போர்ட் ஜோன் அது 25,280 to 25,380. கம்யூனிட்டி ஒய் என்னன்னு பார்த்தோம்னா ஃபுல் சப்போர்ட் இருக்கிறது கம்யூனிட்டி ஒய்யில். பட் இன்றைக்கி ஒய் மேட்ச் பண்ணுதா? 25,350 300 சப்போர்ட் இருக்கிறாங்க. 400 தான் கால் ரேட்டஸ் ஹெவியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். இதில் ட்ரேட் எடுக்கிற ஐடியா எனக்கு இல்லை. புட் எடுக்கிற ஐடியாவும் இல்லை, கால் எடுக்கிற ஐடியாவும் இல்லை. ஒரு வியூ நமக்கு வரட்டும். இது வந்து மார்க்கெட் பேரிஷாக இருந்தாலும் ஸோ புட்டு ப்ரீவியம் நல்லா போயிடுச்சு மேலே. 25,400 கால், 25,400 புட் எடுத்துருக்கிறேன். 102 ஓப்பனிங். ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் உடைய ஹை 110, ஒரு 10 ரூபா மூவ் ஆயிருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. $925. ஸோ அடுத்த வால்யூம் நம்ம என்னென்னு பார்க்கணும். வால்யூம் கிட்டத்தட்ட பேரிஷ் ஆகிடுச்சு. பேரிஷ் ஆகிடுச்சான்னு பார்த்தா இந்த கேண்டில் பேரிஷ். இப்போ 6 மினிட்ஸ் ஓடுற கேண்டில் இன்னும் ஒரு 1 மினிட் இருக்குது. ஸோ இது பேரிஷ் தான் ட்ரெண்டு. அது எந்த டவுட்டும் இல்லை. ஆப்ஷன்ஸ் டேட்டா பேரிஷ். ஃபியூச்சர்ஸ் வந்து ஹெவி பேரிஷ். 1 lakh ஷார்ட் பில்டு, 20,000 லாங் பில்டு. ஒன்லி இந்த வால்யூம் மட்டும்தான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுது இன்றைக்கி. நேற்றுக்கு ஃபியூச்சர்ஸ் ஹோல்டு பண்ணிச்சு, இன்றைக்கி வால்யூம் ஹோல்டு பண்ணுது. டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு. ஃபியூச்சர்ஸ் பாசிட்டிவ், ஷார்ட் பில்டு, இது எல்லாமே பேரிஷ் தான். ஸோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். பட் மார்க்கெட் அட் சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் அட் சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நோட் பண்ணால் சப்போர்ட் ஜோன் இருக்குது. சப்போர்ட் ஜோன் நல்லாவே ஹோல்டு பண்ணுது. பட் ஃபுல்லாக கால் ரேட்டர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ 25,350 கால் ரேட்டர்ஸ் வந்துட்டாங்க. 25,300 கால் ரேட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ சப்போர்ட் ஜோனில் கால் ரேட்டர்ஸ் என்டர் ஆகுறாங்க. அப்போ சப்போர்ட்டை விட்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆக்சுவலாக இப்போ இந்த 3 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சதுன்னா 15 மினிட்ஸ் ஓஆர்பி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதாவது 15 மினிட்ஸுடைய லோ ஹை. இன்றைக்கி 6 மினிட்ஸ் ஓஆர்பி நான் வந்து நோட் பண்ணல. ரீசன் சப்போஸ் ஜோன்லேயே மார்க்கெட் வந்துருச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே. ஸோ அதனால் ஃபர்தர் பிரேக் டவுன் ஆகி கீழே போகிற ப்ராபிலிட்டிஸ் கம்மி அப்படிங்கிறதுனால நான் நோட் பண்ணலை. ஸோ மார்க்கெட் அதே நடந்திருக்குது. ஸோ 6 மினிட்ஸ் ஓஆர்பிங்கிறது இதுதான் 25,350. 25,325 வந்து ஒரு ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இங்கே நம்ம புட்டு எடுத்திருந்தோம்னா காஸ்ட் டு காஸ்ட் இல்லைனா ஒரு ஸ்மால் லாஸில் வந்திருப்போம். ஸோ இன்றைக்கி சப்போர்ட்டில் மார்க்கெட் ஓப்பனால அந்த ஓஆர்பி வந்து 15 மினிட்ஸ்க்கு நான் கன்சிடர் பண்ணுறேன். 15 மினிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் எடுத்து பார்த்தோம்னா அதோடைய ஹை லோ
25,325 ஹை வந்து 25,450. 125 பாயிண்ட் ஹையில் இருக்குது. இப்போ சப்போர்ட் எடுக்குது மார்க்கெட். இப்போ 25,325. 25,325 தான் 15 மினிட்ஸ் லோ. ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஹை இங்கே இருக்குது. ஸோ அதில் பிரேக் பண்ணாத மார்க்கெட்டு வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து மேலே போகுமான்னு தெரில. ஓகே, நம்ம இங்கே வரலாம். சப்போஸ் ஜோனில் விழுந்தனால கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரே ஒரு ட்ரேட் எனக்கு இப்போதை தோணுதுன்னா, இங்கே வரைக்கும் 25,400 வந்துட்டு மறுபடியும் திரும்பினா இந்த ஜோனில் ஒரு பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. அதுக்கு மார்க்கெட் எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவ் பார்த்தா தெரியும். தைவான் -1.2%, ஆஸ்திரேலியா 0.6%, சைனா 0.26%, ஹாங்காங் வந்து 0.87%, ஜப்பான் நிக்கி அண்டு டாபிக்ஸ் ரெண்டுமே அரௌண்ட் 1% பக்கம் டவுன். ஸோ ஏஷியன் மார்க்கெட் ஃபுல்லாக நெகட்டிவ். அதனால் நம்ம மார்க்கெட்டு இன்றைக்கி நெகட்டிவில் தான் இருக்குது. சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கொஷின்ஸ் ஒன்றே ஒன்று தான், இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகாமல் ஆகாதான்ட்டு. டேட்டா அனாலிசிஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். அடுத்து 9:33 டேட்டா அதை அப்டேட் பண்ணுவோமா. ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபியூச்சர்ஸ் ஷார்ட் பில்டு வந்து 1,06,000, லாங் பில்டு 47,000. கொஞ்சம் லாங் வந்திருக்காங்க. வால்யூம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த வால்யூம் பாசிட்டிவ் தான் வந்து ஹோல்டு பண்ணுது. ஸோ இதை நான் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். ஸோ 25,450 இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. நான் நேற்றுக்கு ரிவ்யூ வீடியோவிலே சொல்லியிருந்தேன், நாளைக்கு மார்க்கெட் சப்போஸ் இந்த ஜோனில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஒரு கன்சால்டேட்டு ஆகி சப்போர்ட் ஆகிறதுக்கான ப்ராபர்ட்டிஸ் இருக்குங்கிறது சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வியூ படி தான் நானும் இப்போ ஸ்டில் தான் இருக்கிறேன். அதனால் எனக்கு கால் ஆர் புட் ரெண்டுமே எனக்கு வந்து பிளான் இல்லை. $9:30 கேண்டில் க்ளோஸ்டு. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை லோ நோட் பண்ணிட்டோம். லோ வந்து 25,325. ஓஆர்பி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 9:33 ஆயிடுச்சு. அடுத்த அப்டேட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். எந்த சேஞ்சஸும் இல்லை.
copy, paste. அது எக்ஸிக்யூஷன் ஆகுது போல். ஸோ ஒன் மினிட்ல போய் பார்க்கலாம். மூவிங் அப் சைடு. பட் சப்போர்ட்டில் புட் எடுக்கிறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். ஆல்ரெடி நல்ல ஹை ப்ரைஸில் இருக்கும் புட்டு. ஸோ சப்போர்ட் ஜோனுக்குள்ள இருக்கிறதுனால மார்க்கெட்டை வந்து பையர்ஸ் பிடிச்சி நிறுத்தி வச்சு பார்க்குறாங்க. இப்போதைக்கு எனக்கு எந்த வியூ இல்லை. ஸோ ஒரே ஒரு புட்டு வியூ வந்து இங்கே வந்தால் என்ட்ரி, மார்க்கெட்டிங்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்தால் ஒரு என்ட்ரி ப்ராபர்ட்டிஸ் யோசிக்கலாம். மறுபடியும் ஃபால் ஆகிறதுக்கான ப்ராபர்ட்டிஸாக இங்கே சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் நான் வந்து என்ட்ரி இருந்ததும் பிளான் பண்ணல. ஏன்னா ஃபர்தர் ஃபால் இருக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. பிகாஸ் மார்க்கெட் அட் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்ச் பை இன்ச்சாக நகர்த்தலாம் கீழே. ஒரு சடன் ஃபால் இல்லை. பிகாஸ் மார்க்கெட் ஓப்பனிங் கிட்டத்தட்ட கேப் டவுன் மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. நேற்றுக்கு ஓப்பன் ஆகுது கேப் அப் மாதிரி ஓப்பன் ஆகி ஃபால் பண்ணாங்க கீழே. இன்றைக்கி கேப் டவுன் அப்படிங்கிற கான்செப்டில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. $937 அடுத்த அப்டேட் நமக்கு வந்துருச்சா? 939. ஓகே, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வியூ வால்யூம் ப்ரொஃபைல் படி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே ஆகிட்டு இருக்குது பாட்டம் லெவலில். விட்டு ப்ரீமியம் போகலை. 122 120 பெருசாக மேலே போகவே இல்லை. ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் ஹை வந்து 110, கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ரீமியம் மூவ் ஆகவே இல்லை. இதேமாதிரி கால் வந்து ஓப்பனிங் லோ வந்து 104, இப்போ 82, அது ஒரு 20 ரூபா. ஸோ ப்ரீமியம் அப்படியே ஹோல்டே தான் நிற்கிது ரெண்டு பக்கமும். இப்போ ஃபியூச்சர்ஸ் அப்டேட்டட். ஷார்ட் பில் 2 lakhs, லாங் பில் 1 lakh. ஆப்ஷன்ஸ் டேட்டா கம்ப்ளீட் பேரிஷ். ஸோ மார்க்கெட் பேரிஷில் தான் இருக்குது.
பட் புட் எடுக்கிற என்ட்ரி, புட் எடுக்கிற ஒரு வியூ எனக்கு இல்லை. சப்போர்ட்டில் இருக்கிறனால சப்போர்ட் ரெஸ்பெக்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ரிவர்ஸ் ஆகும் மார்க்கெட். மேபி ரிவர்சல் பாயிண்டில் நான் பிளான் பண்ணலாம். ஃபிப்பு வேறு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 50 பில்ஸ் லோவிலேருந்து ஃபிப்பு நான் சாரி ஹையிலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் அப்படிங்கிறது 25 386 25 400. ஸோ இதுதான் நம்மளும் நோட் பண்ணிக்கிறோம். 25 400 லெவலுக்கு வந்தால் ஒரு பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலான்ட்டு. ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனும் இங்கே தான் காட்டுது. ஓகே, ஸோ ஃபிப்பை நம்ம எடுத்துடலாம். இந்த ஜோன் ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனாக நோட் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் ஃபிப்பு படி. ஸோ இங்கே வந்துச்சுன்னா நம்ம ஒரு புட்டுக்கான ப்ராபர்ட்டிஸ் இருக்காங்கிறத பார்க்கலாம். அழகாக சப்போர்ட் எடுக்குது இப்போது. ஸோ இதான் நான் சொன்னது. சப்போர்ட் ஜோனில் புட்டு அவாய்ட் பண்ணிடணும், ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் கால் அவாய்ட் பண்ணிடணும். அது ஃபர்தராக போகுது போகலைங்க ரெண்டாவது. ஆனால் ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டால் ஸ்டாப் லாஸ் மதிக்காது, போடாமல் விட்டோம்னா ஹெவி லாஸ் ஆகிடும். ரீசன்ட் சப்போர்ட்டில் புட் ப்ரீமியம் நல்ல ஹை லெவலில் ரைஸ் இருக்கும், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் கால் ப்ரீமியம் நல்லா ஹையாக இருக்கும். அப்போ சின்ன ரிவர்ஸ் நடந்தால் விட ப்ரீமியம் சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். ஆனால் இந்த ஜோனில் நான் வந்து புட்டு எடுக்கலான்னு யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் கீழே நல்லா எல்லாமே சப்போர்ட் ஜோனாக இருக்குது இதெல்லாம். ஸோ எந்த மாதிரி போகுன்னு தெரியல. டேட்டா அப்டேட் பார்க்கலாம். பேரிஷ் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி. வால்யூம் ஸ்டில் பாசிட்டிவாக இருக்குது. வால்யூம் ஒரே நிமிஷம் இன்னொரு செக் பண்ணிக்கிறேன். வால்யூம் நெகட்டிவ்ங்க, வால்யூம் நெகட்டிவ். ஸோ வால்யூம் நெகட்டிவ் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் பேரிஷ் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. வால்யூம் நெகட்டிவ். ஓ சாரி, நான் இங்கே நோட் பண்ணிட்டேன். ஷார்ட் பில்ட் ஆப்ஷன்ஸ் டேட்டா ஃபுல்லாக பிஇ பேரிஷ் ஆனால் ஒன்று சப்போர்ட் ஜோன். ஸோ அதனால் நான் எல்லோ மார்க் பண்ணியிருக்கிறேன், எல்லோ கலரிங் பண்ணிக்கிறேன் ஒரு அலர்ட்னஸ்க்காக. மார்க்கெட் அட் சப்போர்ட் ஜோன். சப்போர்ட் அப்படிங்கிறது எனர்ஜி சப்போர்ட், இது சப்போர்ட் ஜோன் 25 280 to 25 380 சப்போர்ட் ஜோன். இது ரெசிஸ்டன்ட் ஜோன். ஸோ மார்க்கெட் சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ரெசிஸ்டண்ட்டில் இருக்குது, சாரி சப்போர்ட்டில் இருக்குது. அதனால் எந்த புட் ஆப்ஷனான ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் உட்காந்துட்ருக்குறோம். 25 to 80 கீழே போச்சுன்னா எங்கேயும் அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணலை. அதுங்கிற நம்பிக்கையில் இருந்த நேற்றுக்கு. ஆனால் இன்றைக்கி ஓப்பனிங் அந்த ஜோனில் தான் விழுந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி மார்னிங் ட்ரேட் இல்லை. ஸோ என்னுடைய இது பார்த்திங்கன்னா மண்டே வந்து எனக்கு ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிற வியூவில் இருந்தனால ட்ரேடு நான் போகலை. டியூஸ்டே நான்
ஜீரோ இரட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருந்தேன். பட் எனக்கு 2 o'clock ஆர்டர் போடும்போது வந்து தூங்கிடுச்சு. வெனஸ்டே லீவ். தேர்ஸ்டே ஆக்சுவலாக நேற்றுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி, பட் நான் அவைலபிளாக இல்லை. ஸோ ரெண்டும் நல்ல விவேப்பில் 2 தடவை வந்து திரும்பியிருக்கு மார்க்கெட். நான் மார்னிங் க்ளோஸ் பண்ணும்போது சொன்னது தான், விவேப் கிட்ட வந்ததுன்னா புட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா பேரிஷ் வியூ கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ விவேப் ரெஸ்பெக்ட் ஆகுது, அதிகமான ப்ராபர்ட்டிஸ் இருக்குது. விவேப்பில் புட்டு எடுக்கலான்ட்டு ஒரு 11:30க்கு என்னமோ வந்துச்சு. அப்புறம் அகைன் ஒரு மணிக்கு விவேப்பை கொஞ்சம் கிராஸ் பண்ணிச்சு மார்க்கெட் நேற்றுக்கு. ஸோ நேற்றுக்கு 2 ட்ரேட் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் இல்லை, பர்சனல் ஒர்க்காக வெளியே போயிட்டேன். ஆக்சுவலாக நேற்றுக்கு ஷட் டவுன் கூட. ஸோ நான் ஒரு 10:30க்கே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு வெளியூர் கொஞ்சம் இருந்தனால அதை பார்க்க போயிட்டேன். ஸோ என்னுடைய அனாலிசிஸ் படி நேற்றுக்கு 2 ட்ரேடு, டியூஸ்டே ஒரு 0 ட்ரேட், அவ்வளோதான். 3 ட்ரேடு, 3மே நான் எடுக்கலை இந்த வாரம். ஸோ நோ ட்ரேடு இல்லாமல் இருக்கிறேன். அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை, பிகாஸ் லாஸ் பண்ணல. மண்டே நமக்கு ட்ரேடு கிடைக்கல. ஆக்சுவலாக கம்ப்ளீட் சைட்வேஸ். இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. 9:45 ஆயிடுச்சு. டேட்டா அப்படியே பேஸ்ட் பண்ண வேண்டியதான், ஒரு சேஞ்சும் இல்லை டேட்டாவில். வால்யூம் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, வால்யூம் நெகட்டிவாக இருக்குது. அது அப்படியே பேஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட் டேட்டா டெக்னிக்கல் எல்லாமே நெகட்டிவ், ஸ்டில் இறங்கலை. ரீசன் சப்போர்ட் ஜோன் அலர்ட் பண்ணுது எல்லாரையும். ஐ திங்க் எனக்கு இந்த கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதையும் நானும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குவேன். புட்டு ப்ரைஸ் கீழே வருது, 110 ரூபாய்க்கு வந்துருச்சு. விவா ப்ரைஸ் வந்துருச்சு. பட் என்ட்ரி எடுக்கலாம்னு பார்த்தா நான் நோட் பண்ணது வந்து இங்கே நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 25,380 to 400 ஜோனில் இங்கே வந்துச்சுன்னா திரும்புறதுக்கான ப்ராபர்ட்டிஸாக நான் யோசிக்கிறேன். இங்கே டச் பண்ணிட்டு இப்படி திரும்பினா, ஸோ இந்த ஜோனில் ஒரு பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். இதுக்கு ஓஏ டேட்டா பாஸ் நம்ம பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்காங்கன்ட்டு. கம்யூனிட்டி ஓஏ 25,400 நெகட்டிவ் ஆகிடுச்சு. இல்லை, இது கம்யூனிட்டி கிடையாது. ஓகே, சேஞ்ச் இன் ஓஏ ரெண்டும் ஒரே மாதிரி காட்டுது. 25,400 மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கே வருது வேகமாக. கேண்டில்ஸில் பார்த்தா தெரியும் அந்தளவுக்கு சப்போர்ட் எடுத்துருக்குன்ட்டு. 25,380. ஸோ நம்மளுடைய ஜோனை டச் பண்ண போகுது. புட்டு ப்ரீமியம் வேகமாக இறங்கிடுச்சு. 130 ரூபா இருந்தது, 90 ரூபாய்க்கு வந்துடுச்சு. புட்டு என்ட்ரி போகலாமா அப்படிங்கிற ஒரு வியூ. அவங்க வந்தாலும் ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி மார்க்கெட் பிஹேவ் ஆகுது. பெரிய சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ அது ஒரு யோசனையாக தான் இருக்குது. இந்த ஓஏ பாஸ்ட் நம்ப முடியாது. கால் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கண்டிலே புட்டு அதிகமாக வந்துடுவாங்க, கால் உள்ளே போயிடும். பார்க்கலாம் சப்போஸ் ஜோன் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்ட்டு. ஸ்லோ டவுன் ஆகிடுச்சிங்க வந்து.
கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் ரெக்கவரி வந்திருக்கு டே லோலேருந்து. இதுதான் நான் சொன்னேன், இங்கே புட்டெல்லாம் எடுக்கக்கூடாது. சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் எப்போ வேணால் ரிவர்ஸ் ஆகுது. இப்போ பிஇ எடுக்கிறது கூட மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்டில் கொஞ்சம் சப்போர்ட் ஜோன் இருக்கிறதுனால பார்க்கலாம். டேட்டா 951 சப்போர்ட் ரெஸ்பெக்ட் ஆகிடுச்சு. நம்ம எல்லோ மார்க் பண்ணது கரெக்டாக வேலை செஞ்சுருக்குங்க. விட்டு 130லேருந்து 95 ரூபாய்க்கு வந்துருச்சு. கால் 80லேருந்து 100 ரூபாய்க்கு வந்துருக்கு. ஸோ கால் ஆப்ஷன் ஏறினது 20 ரூபா, பட் புட் ஆப்ஷன் இறங்குனது 30+. இதுதான் ரைட்டர்ஸ் வந்து ஏன் பணம் பண்ணுறாங்க, பையர்ஸ் ஏன் லாஸ் பண்ணுறாங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அழகாக நமக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸோடைய ஒரு இது நான் நோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் 1 2 3 4 9 21 96 ரூபாய்க்கு கால் ப்ரைஸில் வந்திருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸில் 110. ஸோ இது 96 வந்து கிராஸ் பண்ணி இப்போ ஒரு 5 ரூபா இருக்குது. இது 110லேருந்து கிட்டத்தட்ட 18 ரூபா விழுந்திருக்கு. அப்போது நம்ம வந்து 9 ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி படி ஷார்ட் பண்ணுறோம், புட் காலை வந்து ஷார்ட் அடிக்கிறோம் அப்படின்னா, ரைட் பண்ணுறோம் அப்படின்னா 5 ரூபா லாஸில் வைப்போம். இதே வந்து புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தோம்னா 15 ரூபா கிட்டத்தட்ட லாஸ். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் 15 ரூபா வைப்போம், அந்த ஸ்டாப் லாஸ் அழகாக கட் பண்ணிடுச்சு. இங்கே பையர்ஸ் ஹெவி லாஸில் இருப்பாங்க, ரைட்டர்ஸ் ஒரு மினிமம் லாஸில் இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஜோனில் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு, ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இங்கே டச் பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. எஸ், ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஒரு புட்டு ட்ரை பண்ணலான்னு தோணுது. ஒரு ஓகே சப்போஸ் ஜோனில் ஒரு எடுத்துருக்குறோம், பார்க்கலாம் நமக்கு எப்படி நமக்கு கிடைக்குதுன்ட்டு. காஸ்ட்டு மார்க் பண்ணலாமா? வாங்கினது 90 ரூபாய்க்கு 1500 போயிட்டு வந்திருக்கு. இங்கே என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ரிவர்ஸ் ஆகிருக்கு. வெயிட் அண்ட் சி. ஓகே, பையர்ஸ் வந்துட்டாங்களா இங்கே? பேச க்ளோஸ் பண்ணலான்னு தான் தோணுது. போகலைங்க. இந்த ஒரு கேண்டில் மூவ் ஆகிடுச்சுன்னா மூவ் ஆகும், இல்லைன்னா மாட்டிக்கும். லாஸ்ட் 4 செகண்ட்ஸ் ஒரு 2000 ப்ளஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஓகே, இல்லைன்னா ஓகே. இதுதான் வச்சிருச்சு 2000 ப்ளஸ் 3000 ப்ளஸ் ஃபைன்.
ஒரு குயிக் ஸ்கால்ப் பண்ணிக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சப்போர்ட்டில் இருக்குது போதும். ஸோ 3000 அப்படிங்கிறதுல க்ளோஸ் பண்ணிட்டேன். ரீசன் வந்து என்னோடய ஸ்கால்ப் ஸ்டைல் தான். ரெண்டாவது சப்போர்ட் ஜோனில் இருக்குது, அதனால் வேணாம் ரிஸ்க் அப்படின்ட்டு வந்தாச்சு. பட் போகுது நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் 107, இப்போ 108.50, 107. ஓகே ஓகே, ஒரு சின்ன ஸ்கால்ப் பண்ணியிருக்கிற அவ்வளோதான் இந்த வாரம். ஒரு என்ட்ரி, ஒரு ஸ்கால்ப்பில் வெளியே வந்திருக்கிறோம். ஸோ நம்ம வியூ கரெக்டாக இருந்தது. 111. வாவ், இப்போ மூவ் ஆகுதுங்க. சூப்பர் மூவ். டார்கெட் ஹிட் ஆக போகுது இது. என்ட்ரி எடுத்து டார்கெட் போட்டு டார்கெட் இப்போ ஹிட் ஆகி 120 டார்கெட், 117 டார்கெட்டு ஹிட் ஆயிருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஹோல்டு பண்ணியிருந்தாலும் ஒரு 5K ப்ராஃபிட் வந்திருக்கும். நான் 3K ப்ராஃபிட்டில் வெளியே வந்துட்டேன். சரி, டார்கெட் ஹிட் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹிட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 to 3 rupees தான். சப்போர்ட் ஜோன் இருக்கிறதுனால வந்து ஹெசிடேஷன். என்ட்ரி நல்லா இருந்துச்சு. ஸோ இதான் நான் நோட் பண்ணபடி என்ட்ரி எடுத்திருக்கிறேன். இங்கே வந்து 25 லெவல்ஸ் டச் பண்ணும்போது ஒரு புட் ஆப்ஷன் போகலாம் அப்படிங்கிறது கரெக்டாக ஸ்லோ டவுனே திரும்பிச்சு. லோ வந்து 95 நினைக்கிறேன். 92, 93. நான் வாங்கினது 100. இப்போ போகிறது 117. டார்கெட் ஹிட் ஆக போகுதுங்க. 20% டார்கெட் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஹிட் 117 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஓகே, பரவாயில்ல. என்ட்ரி நல்ல என்ட்ரி. நூற்றி 17.50 வரைக்கும் வந்துட்டு திரும்பியிருக்கு. நம்ம 117.55 டார்கெட் டச் பண்ணுற மாதிரி வந்து டச் பண்ணி திரும்புது. ஆக்சுவலாக இதை வந்து பிரேக் யூனுக்கு மாற்றி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இந்த வாரம் ட்ரேட் எடுக்கலை. ஸோ இதான் ஃபஸ்ட் ட்ரேடு. ஏன் அதை விடணும் அப்படின்ட்டு. இதுதான் நம்ம சைக்காலஜி. என்ன தான் அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்ட் என்ட்ரி போட்டாலும் வர்ற ப்ராஃபிட் வந்து விட்டுட்டு உட்காந்துருப்போம். திரும்பவும் அதே மிஸ்டேக் நான் இன்றைக்கும் பண்ணிட்டேன். ஸோ ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் ஸ்டில் இன் ஐசியூ தான். திருப்பிட்டாங்க. நம்ம டார்கெட் கட் பண்ணாமல் திருப்பிட்டாங்க. 117.50 வரைக்கும் போச்சு. நம்ம டார்கெட் 117.55. வெறும் 5 பைசா திரும்பியிருக்கு. லென்ஸ் வச்சு பார்த்துட்டாங்க. இந்த ட்ரேடை ஃப்ரீ ட்ரேட் பண்ணி விட்ருக்கணும். பரவாயில்ல. ஃப்ரீ ட்ரேட்னா காஸ்ட்டில் வந்து எஸ்எல்ல மூவ் பண்ணி வச்சுருந்தேன்னா ஸ்டில் ஹோல்டு பண்ணியிருக்கு இந்த ட்ரேடுன்னு. ஸோ நம்மளுடைய அனாலிசிஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ கரெக்டாக பிஇ என்ட்ரிங் எங்கேயும் எடுக்கக்கூடாது. இங்கே தான் பிஇங்கிறத நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அங்கே வந்தோன்னே ஒரு என்ட்ரி போட்டேன். பட் சப்போர்ட் ஜோன் இருக்குது. அது ஒரு பெரிய ஹெசிடேஷன் எனக்கு. ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருந்தாலும் நம்ம போட்ட டார்கெட் பக்கம் வந்துட்டோம். மார்க்கெட் நிற்கிது. ஸோ என்ட்ரி கரெக்ட் பண்ணிட்டோம்னா எக்ஸிட்டு மார்க்கெட் கிட்ட விட்டுறணும். அதுதான் நம்ம வந்து பண்ணுற பெரிய தப்பு.
நான் அதை ரொம்ப பெரிய தப்பாக பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ நீ டேட்டாவை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறதுனா சேம் இதே தான், அப்படியே போட்டுக்கலாம், எந்த சேஞ்சஸும் இல்லை. 957 ஆயிடுச்சு, சேஞ்சஸ் கிடையாது. ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு 959A. என்னென்னா ஷார்ட் பில்டு 2,30,000, லாங் பில்டு 2,23,000, நியூட்ரல். வாவ், ஃபியூச்சர்ஸ் ஓஏ நியூட்ரல், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஓஏ நியூட்ரல். ஆப்ஷன் ஸ்டேட்டர்லாம் பிஇ. வந்துட்டாங்க லாங் பில்டு சப்போர்ட்டில். இங்கே என்ன நடக்குது, டார்கெட் ஹிட் ஆக போகுது. ஸோ இன்னொரு 10 ரூபா நமக்கு ஆட் ஆகிருக்கும். இப்போ ஹோல்டு பண்ணியிருந்தாலும் ஒரு 7-8 ரூபா ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ப்ராஃபிட் வந்துருக்கும். ஒரு 6,000 7,000 பக்கம் ப்ராஃபிட் பண்ண வேண்டியது 8,000 விட்டுறோம். இந்த மாதிரி தான், இந்த மாதிரி நல்ல ப்ராஃபிட் விடும்போது ஏதாவது இன்னைக்கு லாஸ், போன ஃப்ரைடே லாஸ். ஸோ அந்த லாஸ் ஹெவியாக இருந்தது 7,000. ஸோ அந்த 7,000 இப்போ இதில் ரெக்கவர் ஆகிருக்கும் ஒரே ட்ரேடில். ஆக்சுவலாக சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து பை சிக்னல் எனக்கு கொடுத்தது 9:54. ஆனால் நம்ம பை சிக்னல் 9:52 போட்டாச்சு. நான் ஈவன் தோ சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வச்சுருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் அதை வச்சு பழகிட்டேன். ஹார்மால்ட் நிறைய சூப்பர் ட்ரெண்ட் வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அது ஒரு பிடிச்ச இண்டிகேட்டர் மாதிரி எடுத்து வச்சுக்கிறது. ஸோ சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் நமக்கு என்ட்ரி கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி போயாச்சு 2 கேண்டில் முன்னாடியே. பிகாஸ் நமக்கு எங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எங்கே வந்து மார்க்கெட் திரும்புங்கிறது ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் நம்ம இண்டிகேட்டர் சூப்பராக வேலை செய்யும். இதுதான் நான் வந்து நோட் பண்ணது தான். இந்த ஹைக்னாசி கேண்டலுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதுதான், கண்டுபிடிச்சிடலாம் திரும்புது ஸ்லோ டவுன் ஆகி திரும்புதுன்ட்டு. இதில் வந்து பை செல்னு வரும் கேண்டிலில். ஹைக்னாசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் மூமெண்ட் வந்து ஸ்லோ டவுன் ஆகி ஒரு பிரேக் போட்டு தென் திரும்புது. ஸோ இந்த திரும்ப 952 கேண்டில் தான் நானும் என்ட்ரி கரெக்டாக வச்சேன். இன்றைக்கி நம்ம டார்கெட் அடிக்க மாட்டேங்குது. ஓகே, நம்ம இந்த என்ட்ரி இருந்து தான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நான் வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் என்னுடைய எஸ்எல் வச்சுருக்கணும். ஸோ காஸ்ட் டு காஸ்ட்டில் என்னுடைய எஸ்எல் அப்படிங்கிறது 100 ரூபா 30 பைசானா இதுதான் என்னுடைய இது எஸ்எல். என்ட்ரி க்ளோஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் ப்ரொஃபஷ்னலாக வச்சுருந்தா இது தான் வச்சுருக்கணும். இல்லை 101 ப்ரோக்கரேஜ் கவர் பண்ணோம்னா 101 50 101 ரூபா 50 பைசா வந்து காஸ்ட் டு காஸ்ட்டு ப்ரோக்கரேஜ் கவர் பண்ணி. டார்கெட் 117 ரூபா 50 பைசா. 117.50 டச் பண்ணிச்சு, 117.55 தான் டச் பண்ணல மார்க்கெட்டு. ஃபிஃப்ட் ப்ரீமியம் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு 111 ரூபா 112 ரூபான்ட்டு. ஸோ நான் இது வந்து இப்படி விட்டுட்டு வெடிக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா இந்த ட்ரேடுக்கு வந்து ஃப்ரீ ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரோக்கரேஜ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு, நம்ம கேபிட்டலே கவர் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் இருக்குன்னா அது இட்ஸ் அ ஃப்ரீ ட்ரேடு. ஸோ அதை நம்ம விட்டுறணும். அது எந்தளவுக்கு நம்ம பண்ணுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நான் போன வாரம் விட்ட ஒரு ட்ரேடு ஒரு 4,500 ரூபாய்க்கு ப்ராஃபிட் வந்து ஃப்ரீ ட்ரேட் பண்ணி விட்டேன், 0 ஆகிடுச்சு. ஐ மீன் பிரேக் ஈவனில் வெளியே வந்தேன். ஸோ நம்ம வைக்கிற அன்றைக்கி அது போகாது, நம்ம வைக்காம விடுற அன்றைக்கி இந்த மாதிரி ஹோல்டாக நிற்கும். அது ஷேர்ஸ் வாங்குற மாதிரி தான், நம்ம வாங்குகிற ஷேர் வாங்கினா மேலே கீழே இறங்கும், விற்றா மேலே போச்சு. அதே லாஜிக் தான், சைக்காலஜிக்கல் தான் ஆப்ஷன்ஸ்லேயே. இந்த ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ப்ரீமியம் கரையிதில். ஸோ அந்த பயம் சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஷேர்ஸை விட. ஷேர்ஸோட ஹோல்டிங் எடுத்துடலாம் இன்ட்ராடே பண்ணாலும். சரி ஓகே, ஹோல்டிங் எடுத்துக்கலாம் கேபிட்டல் இருக்குது அப்படின்ட்டு. இது எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே க்ளோஸ் பண்ணி ஆகணுமே.
ஓகே இந்த வாரம் ட்ரேடே இல்லாமல் இருந்தேன், ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு க்ரீனில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இப்போ ஒரு ட்ரேடு ஃப்ரீ ட்ரேடாக ரன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிசல்ட்டுன்னு வச்சுருக்கிறோம், போகலை. இதுதான் நான் சஸ்பெக்ட் பண்ணது. சப்போர்ட்டில் இருக்குது, எப்படி எவ்வளோ தூரம் போகும் தெரியாது அப்படின்ட்டு. பட் நான் ஒரு 117 வரைக்கும் வந்தது, அது வரைக்கும் வந்து விட்டுரு. 115 க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், அதையும் விட்டாச்சு. கிட்டத்தட்ட அப்படி இருந்துருச்சு. 10 நிமிஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 9:52, 10, 12, 15 நிமிஷம் ஆக போகுது, மூவ் ஆகலை. ஸோ இங்கே பார்த்தாலும் நமக்கு தெரியும் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. பிகாஸ் சப்போர்ட். ஸோ ஒரு சின்ன ஸ்கால்பிங். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் வந்து என்னென்னா, ஸ்கால்பிங் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அது அந்த ஒரு 10 ரூபா டார்கெட் வச்சா நிறைய ட்ரேடு வந்து பண்ணலாம் ஸ்கால்பிங், குவான்டிட்டி அதிகமாக போட்டு. எனக்கு என்ன ஹோல்டு பண்ணுங்கிற ஒரு ஆசை இருக்கிறதுனால ஸ்கால்பிங் வேணாம் அப்படின்னு. ஆனால் பண்ணுறது ஸ்கால்பிங் தான், பட் மைண்டுக்குள்ளே பண்ணணும்னு ஆசைப்படுறது வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ், என்னுடைய டேட்டா அனாலிசிஸ் நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன்னா, அப்போ அந்த ட்ரஸ்ட்டு பேஸ்டாக வந்து நான் ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் ஓகே, ஸ்கால்பிங் ஆல்சோ ஒன் ஆஃப் த குட் ஆப்ஷன் ட்ரேடிங் சிஸ்டம் தான். நம்ம இப்போ ஆப்ஷன் ரைட் பண்ணியிருந்தால் என்னங்கிற ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸோ மார்னிங் ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் கம்ப்ளீட்டோட ரைட் பண்ணுற கால் 95 ரூபா, 96 ரூபாய்க்கு. இப்போ இருக்கிற 81, 102 ரூபாய்க்கு வந்தது. ஒரு 6 ரூபா லாஸ் காட்டிட்டு 82, கிட்டத்தட்ட 10 ரூபா 15 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. இதே நான் வந்து புட்டு வாங்குகிறேன் பையரா அப்படின்னா 110 பையிங் ப்ரைஸ், அதிகபட்சம் 130 போச்சு, கீழே 90 போச்சு, 7 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. இப்போ இருக்கிறது 110. ஸோ பிரேக்கிங்கில் இருக்குது. ஸோ 9:21 ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் முடிஞ்சோன்னா நான் கால் ரைட் பண்ணியிருந்தேன்னா காலில் 15 ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பேன். ஆப்ஷன் பையராக இருந்ததுன்னா இதை பண்ணியிருக்கிறேன்னா பிரேக்கிங்கில் இருந்திருப்பேன். இன்பிட்வீனில் எனக்கு ஒரு 20 ரூபா ப்ராஃபிட் போச்சு, 20 ரூபா லாஸும் போச்சு. ஸோ ரேஷியோ வந்து 20 ரூபா லாஸ் எஸ்எல் வச்சுட்டு 1:2 40 ரூபா ப்ராஃபிட் வச்சா ப்ராஃபிட் அடிச்சிருக்காது, பட் எஸ்எல் ஹிட் ஆயிருக்கும். ஆனால் இதே ரைட்டரில் வந்து நான் எஸ்எல் வந்து வச்சுருந்தேன்னா ஈவன் 10 ரூபா வச்சுருந்தா அந்த 10 ரூபா எனக்கு ஹிட் ஆகலை. இதுதான் ரைட்டர்ஸ் ஏரியா. ஸோ ஆப்ஷன் அப்படிங்கிறது ரைட்டர்ஸோடைய ஏரியா, ரைட்டர்ஸ்ட்டு எட்ஜ் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல வந்து பையர்ஸ் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணுறோம் அப்படின்னா வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். அதனால் நிறைய பேர் ஸ்கால்பிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. ரிவர்ஸ் ஆச்சுன்னா ப்ரீமியம் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆன ப்ரீமியம் ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். விழுந்தால் எந்திரிச்சு ஓடுறதுக்கு டைம் எடுத்துரும். ஆனால் விழுகிற வேகம் வந்து அதிகமாக இருக்கும், ப்ரீமியம் ஏறுற வேகம் கம்மியாக இருக்கும். ப்ரீமியம் டிகே ஆகும்போது டெல்டா ஆல்மோஸ்ட் 80 to 100% ஒர்க் அவுட் ஆகும். அதாவது மார்க்கெட்டில் வந்து 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகுதுன்னா 80 100 ரூபாய் டெல்டா வந்து கரைச்சி விட்ரும் ப்ரீமியத்தில். அதே அப்ரிஷியேஷன் பார்த்தோம்னா 50% இருக்கும். ஏடிஎம்ல ஐடிஎம்னா தான் 70% போகும். ஸோ ஆப்ஷன் ரைட்டருக்கு தான் டோட்டல் சிஸ்டமே இருக்குது ஃபேவராக. அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம வந்து பை பண்ணி சக்ஸஸ் பண்ணோம்னா
அதனால தான் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் எங்கே எல்லாம் பையிங் பண்ணுறாங்கன்னா கேபிட்டல் கம்மி, அவ்வளோதான், சின்ன கேபிட்டல். அப்புறம் இன்னொரு இது சொல்லுவாங்க, ஆப்ஷன் ரைட்டிங்கில் வந்து அன்லிமிட்டெடு லாஸ் அப்படின்ட்டு, லிமிட்டெட் ப்ராஃபிட் அன்லிமிட்டெட் லாஸ்ன்னு. அது தியரிட்டிக்கலி. டெக்னிக்கலி அன்லிமிட்டெட் லாஸ்ன்னு சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் லாஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா விழுந்துருச்சு ஒரு தடவை உனக்கு ப்ரீமியம் நமக்கு விழுந்துட்டா போதும், நமக்கு வேறு ஒரு 20 ரூபா விழுந்துருச்சுன்னா போதும், திரும்ப அந்த 20 ரூபா எட்டி பிடிக்கிறதுக்கு மார்க்கெட்டில் மொமெண்டம் பயங்கரம் ஷிஃப்ட் ஆனால் தான் நம்ம காஸ்ட்டுக்கே வரும். ஒன்றே ஒன்று பண்ணிடக்கூடாது ரைட்டர், பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. நல்லா புட்டு மார்க்கெட்டில் போய் கால் ரைட் பண்ணுறது, அது டவுன் மார்க்கெட்டில் போய் காலை ரைட், சாரி கரெக்ட், டவுன் மார்க்கெட்டில் போயிட்டு புட்டை ரைட் பண்ணுறது, அப் மார்க்கெட்டில் போய் கால் ரைட் பண்ணுறது, அது வந்து பிளண்டர் மிஸ்டேக். அது பண்ணால் ப்ரீமியம் வந்து அன்லிமிட்டட் லாஸ் அது இருக்க போகுது. பட் ஆப்ஷன் ரைட்டர்ஸோட கேபிட்டல் அதிகபட்சமான ஒரு தொகை. அதனால் அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் பிளண்டர் மிஸ்டேக் பக்கம் போக மாட்டாங்க. லைக் பையர்ஸ் நம்ம தான் பிளண்டர் மிஸ்டேக் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து 5000 10,000 50,000 1,00,000 அதிகபட்சம் வச்சுட்டு அடித்து பார்க்கலாம், லாட்ரி மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் போகும். அவங்க வந்து ஸ்டார்டிங்கே 10 லட்சம் மாதிரி இருக்கும். ஸோ அதையெல்லாம் அவங்க வந்து பெட் பண்ண முடியாது. க்ரோஸில் வந்து பண்ணிட்டுருப்பாங்க ரைட்டிங், அதை எடுத்துகிட்டு வந்து பெட்டிங் மாதிரிலாம் பண்ணிட்டுருக்க முடியாது. ஸோ அவங்க வந்து கால்குலேட்டடாக தான் பண்ணுவாங்க. அதனால் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு. ரொம்ப சிம்பிள். 1 crore மந்த்லி 5% ரிட்டர்ன் கிடைச்சாலும் 5 lakhs ஆச்சு. இயர் எண்டில் 60 lakhs சிஏஜிஆர் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 75% இருக்கும் க்ரோத், அது ரிட்டன். ஸோ ஒரு பிஸ்னஸில் 50% ரிட்டர்ன் இருக்கிற பிஸ்னஸ் இல்லை. இப்போ வேணால் இருக்குது, நம்ம ப்ரோக்கிங் பிஸ்னஸ் க்ரோ ஜீரோ தான், இவங்களை வந்து 50% ரிட்டர்னில் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஆப்ஷன் ரைட்டர்ஸும் ப்ராஃபிட் பண்ணலாம். 5% இனஃப். இதே நமக்கு பையர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்லேயே 5% 10% ப்ராஃபிட் வரும். அது நமக்கு பத்தாது, ஏன்னா கேபிட்டல் ரொம்ப கம்மி. ஓகே, மார்க்கெட் போகவே இல்லை. டேட்டா என்னென்னு பார்க்கலாம். லாங் பில்டு 2,75,000, ஷார்ட் பில்டு 2,35,000. ஸோ இங்கே லாங் பில்டு வந்துட்டாங்க உள்ள. ஸோ சப்போர்ட்டில் மார்க்கெட்டில் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் லாங் வந்துட்டாங்க. நைன் 10 12 லாங் வந்திருக்கிறாங்க. ஸோ 10 9 வரைக்கும் நியூட்ரல் தான். அப்போ 10 15 நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதில் லாங் பில்டு நோட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே. வந்துட்டாங்க லாங் பில்டு நல்லாவே. ஓகே, சப்போர்ட் ஜோன் ஃபியூச்சர்ஸில் லாங் பில்டு. சப்போர்ட் ஜோன் ரெஸ்பெக்ட் ஆகுது. பட் எவ்வளோ தூரம் ரெஸ்பெக்ட் ஆகுது, இல்லை மறுபடியும் U10 போடுவாங்களாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். புட்டு ப்ரீமியம் ஏறலைனாலும் விட்டு கொடுக்கல, இன்னும் நம்மளுடைய டார்கெட்டும் அடிக்கலை. டார்கெட் அடிச்சதுன்னா க்ளோஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே, இது நம்ம டார்கெட் போயிடுச்சு அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டில் சேர்த்திக்கணும். இது நான் வந்து ஒரு டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுறேன். எத்தனை வந்து என்னுடைய டார்கெட் அடித்தது, எத்தனை வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் எக்ஸிட் ஆச்சு, எத்தனை எஸ்எல்ல வந்து ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸாகவும் நான் இது வந்து மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ நான் ட்ரேடு ஆக்சுவல் ட்ரேட் பண்ணுற ஸ்கால்பிங் ஸ்டைல், பட் இது ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி அது ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ நம்ம அனாலிசிஸோட சக்ஸஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்ட்டு அதுக்கு தான் இது வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கோல்டு காஃபெல்லாம் இருக்குது, அதனால் இடையில இருமல் தும்மல் விக்கல் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நேச்சுரல், ஒன்றும் பண்ண முடியாது.
ஸோ மேலே போகிற ஐடியாவே இல்லை. ப்ரீமியம் ரீசன் சப்போர்ட் ஜோன், வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அதனால் மார்க்கெட் நல்லா ஹோல்டாக நிற்கிது. ஸோ இன்றைக்கி லோ 15 மினிட்ஸ் லோ வந்து அழகாக ஹோல்டு பண்ணி நிற்கிது மார்க்கெட் 25,325. ஸோ அந்த ஜோனை வந்து டச் பண்ணி அப்படி நிற்கிது. 10-15 அப்படின்னா 1 ஹவர் லோ வச்சுக்கலாம். 1 ஹவர் லோனா 320, 25,320, 25,320 பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 25,320. ஸோ அங்கே சப்போர்ட்டு ரெஸ்பெக்ட் ஆகுது. மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆகுது. ப்ரீமியம் என்னாச்சு? புட்டு ப்ரீமியம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், 9:21 நம்ம ரைட் பண்ணியிருந்தோம்னா 95 ரூபா. கால் ப்ரீமியம் பிறகு 83, 12 ரூபா ப்ராஃபிட். இது ரைட் பண்ணி 110, 110 பிரேக் இவ்வளோ இருக்குது. இன்பிட்டில் எஸ்எல்லாம் ஹிட் ஆகிட்டு வந்துருக்குது புட்டு ப்ரீமியம். ஸோ ஆப்ஷன் பையர்ஸோடைய வின்னிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மிங்கிறது இதுதான். பை டிசைனே வந்து ஆப்ஷன் ரைட்டர் ஃபேவராக ஒரு இது. எப்படி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நல்ல பிச்சு பவுன்சி பிச்சாக இருக்குது, ஸ்விங் ஆகும், இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் பவுன்சரி அப்படிங்கிற ட்ராக்கில் போயிட்டு நான் வந்து 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிப்பேன், இல்லை வந்து 30 பால் செஞ்சுரி அடிச்சிருவங்கிற கணக்கு தான். நம்ம விளையாடுறது வந்து பயங்கர டஃப் பிச், கம்ப்ளீட் பவுலர்ஸ் ஃபேவராக இருக்கிற ஒரு பிச்சு. அந்த பிச்சில் ஒரு பேட்ஸ்மனாக போய் நம்ம வந்து விளையாடுறோம்னா ஹம்பிளாக பொலைட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி, பிச்சை ரெஸ்பெக்ட் பண்ணணும், பவுலர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி விளையாண்டா தான் தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா போனோன்னு ஒரு காட்டு சுற்றிட்டு விக்கெட் விட்டு வர வேண்டியதான். அதுதான் நம்ம வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பண்ணுறோம் ஆஸ் அ ஆப்ஷன் பையராக. ஆப்ஷன்ஸ் ரைட்டை சரியாக்குள்ளே போய் உட்காந்துட்டு கண்ணை மூட்டு என்ட்ரி போட்டு அடித்து நிறுத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா கேபிட்டல் கம்மி தான், 10,000, 20,000, 25,000 பரவாயில்ல போன மறுபடியும் கொண்டு வந்துக்கலான்ட்டு. ஸோ அடி வாங்கிட்டே தான் இருப்போம். சிக்ஸ்லாம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒரு பால் 6 அடிச்சு விட்டுறலாம். முடிஞ்ச அளவுக்கு நேர்த்தியாக விளையாண்டோம்னா தாக்கு பிடிக்கலாம். இருக்கிற கேபிட்டலை அழிக்காமல் பாதுகாத்து மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணிடலாம். அதுக்குள்ளே ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வந்துடலாம். என்னுடைய ஃப்யூச்சர் வந்து ரைட்டிங் பக்கம் தான் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறேன். எனக்கு இப்போ ரைட்டிங் தான். பட் ஏன் பையிங் பண்ணுறேன்னா, ஆப்ஷன் பையராக இருக்கிறதுல ஒரு பெரிய லிமிட்டேஷன் வந்து அது மார்க்கெட்டை கரெக்டாக அனலைஸ் பண்ணி பண்ணணுங்க. ஸோ நம்ம ஆப்ஷன் பையரில் வந்து ஒரு பிரேக் ஈவனாக வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் நான் ரன் பண்ணிட்டாலே போதும். எனக்கு ரைட்டரில் போயிட்டு எந்த ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்காது. நல்ல ஒரு எட்ஜோடு போய் உட்காந்து பண்ணலாம். ரீசன் பையர்ஸ் வந்து ஒரு டஃபஸ்ட்டு இது. ஸோ அதையவே நம்ம வந்து தாக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரைட்டிங்கில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு எனக்கு. அவ்வளோதான். ஸோ அதனால் நான் பையிங், அப்புறம் அந்த பையிங்க்காக தான் நான் இவ்வளோ அனலிட்டிக்கில் வந்து என்னுடைய இது வந்து என்ன சொல்கிறது, டெக்னிக்கல் அனாலிசிஸ், டேட்டா அனாலிசிஸ் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கம்பைன் பண்ணி
இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து இப்படி தான் பார்க்கணுங்கிறதெல்லாம். ஏன்னா பையிங்காக வந்து சக்ஸஸ் பண்ணிடணும், இல்லை பிரேக்கிங் ஏதாவது இருக்கணுங்கிற அந்த ஒரு ஒரே ஒரு வெரி நோக்கம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு செட்டப் நம்ம வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது ஆப்ஷன் ரைட்டிங்க்கு அதை யூஸ் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். பிளண்டர் மிஸ்டேக் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம் ஆப்ஷன்ஸ் ரைட்டிங்கில். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம், நான் வந்து வாங்கினது நூறுரூவாய்க்கு. இந்த 90 நான் ரைட் பண்ணலாம், 8 ப்ராஃபிட். பட் என்னன்னா ஒன்ஸ் இறங்கிடுச்சுன்னா திரும்ப எட்டி பிடிக்கிற கஷ்டம். இங்கே வந்து 100 வாங்கினது 6 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ எனக்கு 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கேயே. அட்லீஸ்ட் 1 2 டிஃப்ரென்ஸ் வந்துடும். அது ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். எஸ்எல் ஹிட் ஆகாது. ஓகே, நமக்கு இந்த ட்ரேட் வந்து காஸ்ட் டு காஸ்ட் ட்ரேடாக தான் இருக்க போகுது. ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ சப்போர்ட், நல்ல சப்போர்ட்டில் இருக்கும்போது புட் எடுக்கிறது வந்து யூஸ்லெஸ் அப்படிங்கிறது இந்த ட்ரேடு வந்து நமக்கு தெரியுது. அன்லெஸ் அந்த சப்போர்ட் விட்டு கொடுக்கலைன்னா. டேட்டா வந்து பார்த்தோம்னா 2,90,000 லாங் பில்டு, ஷார்ட் பில்டு 2,40,000 ஃபியூச்சர்ஸ். வால்யூம் என்னன்னு பார்த்துடலாம். வால்யூம் நெகட்டிவாக தான் இருக்குது. வால்யூம் நெகட்டிவ், ஃபியூச்சர்ஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ மார்க்கெட் ஒரு மாதிரி சைட்வேஸ்க்குள்ள இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடர்ஸ் நல்லபடியாக பண்ணுங்கள். நான் வீடியோ இப்போ அப்டேட் பண்ணிவிடுவேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.